பேனிஷ் இக்னோரன்ஸ் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம ஓட்டர் ஐடியில் தமிழ் டைப்பிங் எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெட்டர் போடுறதுல சந்தேகமாக இருக்குது. இப்போ ஓவராலாக அதிகமாக நமக்கு சந்தேகம் வரக்கூடிய ஒரு சில லெட்டர்ஸ்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? இப்போ ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டு வாங்க. டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு நேம் டைப் பண்ணுற இடத்துக்கு வருவோம். இங்கே ஒரு பெரிய நேம் நான் டைப் பண்ண போகிறேன். ஸ்ரீ லியோனா மிருனாளினி. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி மிருனாளினிங்கிற மட்டும் ஓரளவுக்கு ரைட்டாக வந்துட்டு மற்றதெல்லாம் மிஸ்டேக்ஸ் தான். இப்போ நம்ம இதை சரி பண்ணணும். இதை சரி பண்ணுறதுக்கு அப்படியே இப்போ ப்ளூவில் செலக்ட் ஆகிருக்கா, அப்படியே நீங்கள் டெலிட் ப்ரெஸ் பண்ணுங்க, இல்லை பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போது இந்த ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு இப்போ பாருங்கள், குட்டி குட்டியாக புள்ளியாக இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டேன்னா ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு வந்துடும். கீபோர்டு வந்துருச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் அப்படியே டைப் பண்ணாதீங்க, ஏன்னா அங்கே எந்த ஒரு ரெஃப்ளெக்ஷனும் இருக்காது. அதனால் என்ன பண்ணணும், அந்த கீபோர்டை கொஞ்சம் கீழே நகர்த்தி வச்சுட்டு கர்சரை இங்கே வச்சிருங்க. ஓகேவா? வச்சுட்டு இப்போ இந்த கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணலாங்களா? அடுத்து ஸ்ரீ போடணும். ஸ்ரீக்கு இந்த சாவை கிளிக் பண்ணுவோம். அப்புறம் இந்த புள்ளி, இந்த கீழே ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, எந்தாவது ஒரு எழுத்து இருக்கிறதா அர்த்தம். ஸோ இப்போ நம்ம புள்ளி வைக்க போகிறோம். அடுத்தது ராவை கிளிக் பண்ண போகிறோம். ராவுக்கு மேலே நம்ம நெடில் சுழிச்சு விடுவோம் இல்லைங்களா, இங்கே இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணா ஸ்ரீன்னு வந்துடுச்சு. அடுத்தது ஒரு ஸ்பேஸு, அடுத்தது லியோனா, லா ஹோட்டல் லி. அடுத்தது யோ போடணும். யோ போடுறதுக்கு யா போட்டுக்கோங்க. அடுத்தது இது பாருங்க, யோ. அடுத்தது ஒரு சில எழுத்துக்கள் அந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்காது. அதனால ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் இருக்கும். ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அழுத்தி அந்த லெட்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிருனாளினி, எம்ஐ மா இங்கே இருக்கான்னு பாருங்க. இங்கே வரணும். துணை காலுக்கு இங்கே வரணும். அந்த லா இந்த லா தான் இருக்கு. ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணுங்க, இங்கே வந்துடும். மறுபடியும் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணுங்க, சுழிச்சு விடுங்க. மிருனாளினி, ஸ்ரீ லியோனா மிருனாளினி. நமக்கு நேம் கரெக்டாக இருந்துச்சு. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நம்ம போயிட்டே இருப்போம். இப்போ இன்னும் ஒரு சில எழுத்துக்கள் எப்படி டைப் பண்றது அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். இதுக்குள்ள அழைச்சிடலாம். பேக் ஸ்பேஸ். இப்போ நம்ம கா வரிசை பார்க்கலாம். இதை நகர்த்தி வச்சுட்டு கர்சர் இங்கே கிளிக் பண்ணிட்டு கா வரிசை, கா கா கி டி போட்டுட்டுனா கி இ உ உ கே. குறில் கே விட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. கை. குறில் கோ போடும் பொழுது முதல்ல காவை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒத்த கொம்பை ப்ரெஸ் பண்ணிட்டு தென் துணைக்கால் ப்ரெஸ் பண்ணணும். அதே போல தான் நெடில் கோவுக்கும். இதுக்கு தனியாகவும் ஒரு எழுத்தும் இருக்கு. இந்த லெட்டர்ஸ் வந்துச்சு இல்லைங்களா, இன்னும் ஒரு சில எழுத்துக்கள். அடுத்து இந்த வடமொழி எழுத்து இருக்கு இல்லைங்களா, ஹா, அதிலிருந்து என்னென்ன எழுத்துக்கள்லாம் உருவாக்கலாம் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள்.
உங்களுக்கு மேலும் இது போன்ற தகவல் வேணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.